friends, welcome to Y2K Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது instant breakfast recipe. இட்லி தோசைக்கு மாவு இல்லாத நேரத்துல வீட்ல 2 உருளைக்கிழங்கு இருந்தாலே போதும் இந்த தோசையை நம்ம ரொம்ப ஈஸியா செஞ்சிரலாம். வீட்ல இருக்கவங்களுக்கு வெரைட்டியா தோசை சுட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ரெசிபி நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த தோசைக்கு சைடு டிஷ் எதுவுமே தேவைப்படாது. அப்படியே கூட நம்ம இத சாப்பிட்டுக்கலாம். இந்த தோசையை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கலாம் இல்லனா நைட் டின்னருக்கு கூட நம்ம எடுத்துக்கலாம். 10 நிமிஷத்துல இன்ஸ்டன்ட்டா ரொம்பவும் ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னைக்கு தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். பொட்டேட்டோ தோசை செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார்ல 2 பெரிய சைஸ்ல இருக்க உருளைக்கிழங்கோட தோலை சீவிட்டு அதை நல்லா கழுவிட்டு சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இந்த உருளைக்கிழங்கை எந்த அளவுக்கு பேஸ்டா அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம அரைச்ச இந்த பேஸ்ட்டை ஒரு மிக்சிங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதே மிக்ஸி ஜாரில் 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கிங்க. ஆட் பண்ண தண்ணியோடு சேர்த்து இந்த பேஸ்ட்டை ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்தது இந்த பேஸ்ட்டு கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக க்ரஷ் பண்ண பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சாட் மசாலா வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பதிலாக கரம் மசாலாவை 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிங்க. நம்ம ஆட் பண்ண மசாலா பொருளெல்லாம் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அது கூடவே 1/2 கப் அளவுக்கு முட்டைகோஸ், 1/2 கப் அளவுக்கு கேரட் துருவல், 1/2 கப் அளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ணின ஒரு பெரிய வெங்காயம், ஒரு சின்ன சைஸ் தக்காளியை இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம யூஸ் பண்ணுற வெஜிடபிள்ஸ் வந்து ரொம்ப சீக்கிரமாக வேகிற மாதிரி இருக்கணும். இது கூடவே தோசை சுடுறதுக்கு ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ஸான அரிசி மாவை 1 கப் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்க அரிசி மாவு வந்து கடையில் கிடைக்கிற அரிசி மாவு தான். நம்ம ஆட் பண்ணியிருக்க அரிசி மாவை மிக்ஸ் பண்ணும்போது மிக்சரோடு சேர்ந்து நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகணும். அரிசி மாவில் கட்டி சேராத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்தது இது கூட 1/2 கப் அளவுக்கு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பேட்டர் வந்து நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு கிடைக்கணும். அது வரைக்கும் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பேட்டரோட கன்சிஸ்டன்சி வந்து நம்ம நார்மலாக தோசை சுடுறதுக்கு யூஸ் பண்ணுற மாவோட கன்சிஸ்டன்சியை விட கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். இதுதான் நம்ம இந்த இன்ஸ்டன்ட் தோசை செய்கிறதுக்கு தேவையான பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு காரம் இருக்குதான்னு ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம தோசை சுட ஆரம்பிச்சிடலாம். தோசைகள் நல்லா சூடானதுக்கப்புறம் எண்ணெயை லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு மாவு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு மாவு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. தோசை மாவை ஆட் பண்ணதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஆட் பண்ணியிருக்க மாவு வந்து நல்லா வெந்து வரும். தேவையான சைஸில் நம்ம தோசை ஊற்றுனதுக்கப்புறம் அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு இதை கவர் பண்ணி வச்சு ஒரு 1 நிமிஷம் போல் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். மொத்தமாக இந்த தோசை வேகிறதுக்கு 2லேருந்து 3 நிமிஷம் போல் ஆகும். ஒரு சைடு குக் ஆகிறதுக்கு 1 நிமிஷம் ஆனாலே போதும். பாருங்கள் தோசை நல்லாவே வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இதை நம்ம திருப்பி போட்டு இன்னொரு சைடும் வேக வச்சு எடுத்துக்கலாம். தோசையை திருப்பி போட்டதுக்கு அப்புறமும் அதை கவர் பண்ணி வச்சு ஒரு 1 நிமிஷம் போல் நம்ம குக் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நம்ம குக் பண்ணால் தான் தோசையோட 2 சைடுமே நல்லா ஈவனாக வெந்து வரும். இந்த தோசையை ரொம்ப மெலிசாக நம்ம ஊற்றாமல் கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் ஊற்றிக்கிங்க. அப்போ தான் இந்த தோசை வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். மொத்தமாகவே 2 நிமிஷம் ஆகிடுச்சு. தோசை நல்லா பர்ஃபெக்டாகவே வெந்து வந்துடுச்சு. ரொம்ப சாஃப்டாக ஹெல்தியான பொட்டேட்டோ தோசை ரெடி. அவ்வளோதாங்க. ரொம்பவும் சாஃப்டான இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட்டை நம்ம ரொம்ப ஈஸியாக செஞ்சிட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ஹெல்தியான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.